ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வடை பார்க்க போகிறோம். ஆனால் நார்மல் வடை இல்லை, பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கடலை இருக்க பிளாக் சன்னா வச்சு வடை. அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சோம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தேவையான அளவு, ஊற வச்ச மூக்கடலை, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, இஞ்சி கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டால் நல்லது, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டாச்சு. தோலோடவே போடுறோம். நல்லா சூப்பராகவே இருக்கும். நம்ம நார்மல் கடலைப்பருப்பு வடை செய்கிற மாதிரியே தான், ஆனால் இது பிளாக் சன்னா, அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. எந்த ஒரு காம்ப்ரமைசேஷனுமே இல்லை. அதிலே நான் என்ன பண்ணேன்னா கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு அரிசி மாவும் கலந்துக்கிட்டேன். இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை லைட்டாக கையில் தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம வடையை இப்படி ஒரு பால் மாதிரி எடுத்து வச்சு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மெல்லிசாக எப்படி தேவையோ அதளவுக்கு தட்டி நம்ம எண்ணெய் கையில் படாமல் ஒரு பக்கமாக போட்டுடணும். அவ்வளோதான். நீங்கள் தண்ணியை தொட்டு தொட்டு போட்டிங்கன்னாலே நல்லா ஒட்டாமல் கொள்ளாமல் சூப்பராக வரும். இந்த பாருங்கள், எண்ணெயை போட்டு நல்லா எப்படி தளன்னு கொதிக்கிது பாருங்க. அவ்வளோதான் நம்ம வடை. யாருக்கெல்லாம் வடை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். மெது வடையுமே டேஸ்ட்டாக இருக்கும், மசால் வடையுமே நல்லாயிருக்கும். இந்த வடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ப்ரோட்டீனு. பாருங்கள், அவ்வளோதான். நல்லா முறுன்னு சூப்பராக இருக்குது. நல்லா வேகிற அளவுக்கு போட்டு திருப்பி வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கமும் திருப்பி எண்ணெய் நல்லா வடைஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சுவையின் கிறிஸ்பியான பிளாக் சன்னா வடை ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். இது ஸ்நாக்ஸ்க்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.